தன் கையிலே இருக்கக்கூடிய குழந்தைய கானகத்திலே விட்டு வர கானகத்திலே வாழக்கூடிய கண்ணூர் மகாமுனி சபை நிற்பார். அவர் மற்றொரு விஷயம் அறியலாம்.
மாடு எங்க கட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தால் பூம்பும் மாட்டுக்கார மாதிரி. என்னை பார்த்தால் மாடு மேய்ப்பது போல் தெரிகிறதா? உங்க தாடி மீசையை பார்த்தா அப்படி தெரிஞ்சு. ஏன் அப்படி வாந்தி எடுக்கிறீங்க? என்னிடத்தில் ஏடா கூட பேசினால் சபித்து விடுவேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபிப்புவதென்றால் சாபத்தை கொடுத்து விடுவேன். என்ன சாபம் கொடுத்து பொழத்து போறேன். ஓம் நமச்சிவாயா. உன்னை கருங்கல்லாக திட்டிப்பேன். சாமி பீப்பேன்னு சோத்த தொடைப்பேன். ஒரு நெருப்பாக திட்டிப்பேன். மோத்திர தொட்டு அமைப்பேன். சாமி ஏன் அப்படி வாந்தி எடுக்கிறீங்க? சபித்து விடுவேன். ஒரு பொட்ட கழுதையாக சபித்து விடுவேன், ஜாக்கிரதை. கலந்த சாபம் வேணாம் சாமி. கடுவும் கழுதியா கூட வேண்டாம். கழுவு கழுதாத விட வேலை விட்டுட்டு போட்டுருவோம். சபைக்கு பணிவான வணக்கம், நமஸ்காரம். தொடவே கூடாது. ஏன் சாமி நோவு இருக்குதா? இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பேரும் நிறைந்த தாய் திருப்பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? போத்தனூர். போத்தனூர். நம் போத்தனூர் என்றால் நம்மளை போல் நாடக நடிகளுக்கு ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். இந்த தாய் திருப்பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்திருக்கும் பெண்களாக பிறந்திருக்கும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடல்கள் சூழ்ந்தது போல் சமயம் வந்திருக்கின்றது. இந்த 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானங்கள் சகல கலைகளை கற்றுணர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் மாபெரும் குரு பெரியார்கள் இந்த மாபெரும் புண்ணிய சபையில் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சகல கலைகளையும் கற்றுணர்ந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் புண்ணிய சபையில் இருக்கிறார்கள். பார்க்காத நாடகமே கிடையாது. அதுபோல தானம் என்பது 32 தானம். அதில் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தையும் சொரதானத்தையும் வாரி வழங்கி இன்று ஒரு இரவு சதுநாட்டி வைத்திருக்கிறார்களே, ஏன் இதற்காக என்ன காரணம்? மாரியம்மனுக்காக வேண்டுதலை காரணமாக இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். அன்பா, மாரியம்மனுக்காக வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக நடந்துட்டு கேட்டுக்கணுமா? நேற்று நடந்து ஆயிப்போச்சுன்னா நேத்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு நண்பா. அதனால கூத்து நேத்து விட்டுருந்தாங்க. இங்க பவானி போயிருந்தோம். கூத்து வந்து வேண்டுதல் கூத்து. இதே மாதிரியே வந்த வேசக்காரெல்லாம் ஊரு பொது கூத்து, ஊரு பட்டக்காரரு, ஊரு தர்மகர்த்தா, கோயில் பூசேரி வந்தவங்க எல்லாம் அதையே சொல்றாங்க. கூத்து விட்டவரு சேர் போட்டு முன்னாடியே உட்காந்துருக்கிறாரு. அவரு பேரு ஆறும் சொல்லல. மனுஷ உக்காந்தா அப்படி மணி 12 மணிக்காவது சொல்லுவாங்களான்னாரு. சொல்லல. 2 மணி வரைக்கும் இருந்தாரு. சொல்லல. 3 மணி வரைக்கும் பார்த்தா அப்படி யாருமே ஒரு பேர் சொல்லல. வண்டி எடுத்துட்டு போயிட்டா அப்படி வீட்டுக்கு. சொல்றது கேளு. அப்புறம் நாங்க விடிஞ்சு மணி 7 மணி ஆயிடுச்சு. 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. போய் கோயில்ல போய் சம்மளம் கேட்டா, தம்பி கூத்து வேண்டுதலை கூத்து தம்பி, கூத்து விட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு, அங்க போய் வாங்கிக்கன்னாரு. என்ன பண்றது? உங்க செட்ல இருக்கிற 15 பேரு போய் அவர் வீட்டுக்கு போய் சுண்ணி அப்படி ஆயி போச்சு. அதனாலதான் அப்படி கேக்குறா. அப்படி வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். ஆமா தாடி. யார் வைத்திருக்கிறார் நாடகம்? என்ன? வடகாவாடி பஞ்சாயத்து தலைவர் சதீஷ்குமார் அம்சவள்ளி குடும்பத்தினர். அங்க சொல்றா. அங்கதான் கேட்கற காது. அவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நண்பா, இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் யாது? நாடகம் சுவாமி. இன்னைக்கு மகளிர் அணி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாடகம் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட நாடகம் இன்னைக்கு வச்ச நாடகம் பாண்டியன் ஸ்டோர். எல்லாத்துக்கும் சிரிப்புண்டையா தான். பாண்டியன் ஸ்டோர்ல நீ யாரு நாடகம் இருப்ப? அதுல போய் வாழ்த்தியாச்சு. சரி அடி வாங்கி செத்து போயிடுறா. எப்படிடா? சரிடா. ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சகுந்தலா கல்யாணம். ஆமாங்க. நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கும் பொழுது நான் யார் தெரியுமா?
போடா அவங்ககிட்ட வாங்கிக்கோடா. பார். உனக்கு தான் அடி விழும். ஏய் அங்க பாருடா. கண்ணு போனவன. ஏய் நீ ஓடுடா. மனம் ஆளுகின்ற ஓம் நமச்சிவாய. ரைட். உன் பேர் என்ன? என்னுடைய பேர் நமத்தை தெரிவித்தேன். உன் செவியில் விழுந்ததா என்ன? காது கேட்கல. காது கேட்கவில்லை. நண்பா பேர் சொல்லு. இந்த பிருந்தாவனம் பேர் என்ன? கண்ணுருவ மகாமுனிவர் என்னுடைய பெயர் ஆகும். கண்ணூர் மாரிய கோயிலா? கண்ணனூர் மாரிய கோயிலா? கண்ணுருவ மகாமுனிவர். முனிவர் உண்மை ஆகட்டும். ஐயா அப்படி கண்ணூர் மகாமுனிவராக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தைகள் யாரு? என்னுடைய தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? தாயாரு சொல்லுங்க. கண்ணூர் மகாமுனிவராக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தைகள் யாரு? யாரால் பிறக்கப்பட்டவர்கள்? என்னுடைய தந்தையார் உங்கள் தந்தையார் சிவபெருமான். தந்தையோ சிவபெருமான். என்னுடைய தாய் தாய் உமா பார்வதி. தாயோ உமா பார்வதி. உமா பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் மகனாக பிறந்த நீங்க எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேலை? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தவர்கள்? ஈஸ்வரனுக்கும் உமா பார்வதிக்கும் எப்படி பிறந்தேன்? நண்பா, திரிபுரத்தை ஒரு நாள் ஈஸ்வரனாகப்பட்டவர் எரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த தவத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவர்கள் முடிவு செய்து மன்மதனை அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது மன்மதனாகப்பட்டவர் காமகனை தொடுத்தார்.
அந்த காமகனை தொடுக்கும் பொழுது ஈஸ்வரனுக்கு காமமேறி அந்த கண்ணின் தீப்பொறில் வழியாக இந்த கண்ணுருவ மகாமுனிவர் நான் பிறந்தேன். ஈஸ்வரன் நெற்றி கண்ணின் வழியாக நெருப்பு துண்டாக இந்த கண்ணுருவ மகாமுனிவர் நான் பிறந்தேன். நெருப்பு துண்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் ஏங்க ஐயா உங்களுக்கு என்ன வேலை? இந்த கானகத்தில் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? இந்த கானகத்தில் எனக்கு இருக்குது ஆசானம். ஆசானம் ஆசானம் என்றால் என்னுடைய இருப்பிடம். இருப்பிடத்தில் அமர்ந்து சிவபூஜையை செய்வது வழக்கம். தினந்தோறும் சிவபூஜை செய்ய வேண்டும். அதனால் குலக்கரை நாடி செல்வோம். ஆகட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. குழந்தை அலறுகிற சத்தம் கேட்கிறது. ஒரு குழந்தையின் சத்தம் கேட்டதே, அது உனக்கு ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கத்துது. குழந்தை அப்படித்தான் கத்துமா? தேடி பார்ப்போம். பின் நம்பர் சாக்லேட் காபி. சாமி நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு குழந்தையை இப்படி அடிக்கலாமா? மனதாபிமானம் இல்லாதவனே, துஷ்டமுண்டமே. இது யாருன்னு தெரியல. யார் அடிச்சா நம்மளுக்கு என்ன? ஆமா, இது ஆனா பெண்ணா என்று பார். ஆனா சாமி முன்னே கால் உடைச்சிருப்பேன். நீங்களே பாருங்க. பெண் குழந்தை உள்ள ஒரு சொரக பாதை போகுது. ஏப்பா, இப்பேற்பட்ட ஒரு குழந்தையை, அழகு வாய்ந்த குழந்தையை இந்த கானகத்தில் பெற்று எரிந்து விட்டு போய்விட்டார்கள். யாராக இருக்கும் தெரியவில்லை. இப்போது இதற்கு நீங்க தான் அப்பா. இதனுடைய தாய் தந்தை யார் என்று தெரிய வேண்டும். ஓம் நமச்சிவாயே. சம்போ மகாதேவா. விஸ்வாமித்திரருக்கும் தெய்வலோக கண்ணி மேனகைக்கும் பிறந்த குழந்தை. விஸ்வாமித்திரர் ஒரு தவ ஞானியாச்சே. அப்பேற்பட்ட புண்ணியவானுடைய குழந்தையா? இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன். நீங்களா வளர்க்குறீங்க? சரி, நீங்களே இந்த குழந்தையை சகுந்தலை பற்றி பாதுகாத்ததனால் இந்த குழந்தைக்கு சகுந்தலா தேவி என்று பெயர் வைக்கிறேன். சகுந்தலா தேவிக்கு. சகுந்தலா தேவிக்கு. இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்த்துகிறேன். எங்க மகளிர் ஒன்று எடுத்தாலும் சகுந்தலான்னு ஒரு பேர் இருக்கும். இருப்பிடம் செல்வோம். இப்பொழுது கண்ணூரா முனிவராகப்பட்டவர் அந்த இருந்த குழந்தையை எடுத்து வளர்த்தி வளம் செய்ய சாமி நீ இன்னும் சாகல உள்ள போனியே. சகுந்தலையை சிறு வயதில் நான் எடுத்து சென்றேன் அல்லவா? ஆமா. இப்பொழுது 16 நிறைந்த பருவமங்கையாகி விட்டால். ஆமா. காலையில் படிப்பு, மாலையில் போடு, விளையாட்டு. காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டு. இது மாதிரி நாள்தோறும் நடந்து விட்டது.
16 நிறைந்த பருவமங்கே ஆகிவிட்டாள். அதனால் உங்க மகள் நான் அழைத்தேன் என்று என்னுடைய மகள் நான் அழைத்தேன் என்று சகுந்தலா தேவி அதிசீக்கிரம் வரவழைத்து வா. அறிவீர்கள் செவியர்களே, முனிவராகப்பட்டவர் தனது மகளா